சேனலில் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பல் பூண்டு, 4 வரமிளகா, 2 துண்டு இஞ்சி, 1.5 ஸ்பூன் உருட்டு பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. ஆயிடும் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் காய்ச்சதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இதில் உருட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வரமிளகா, 2 துண்டு இஞ்சி, அப்புறமா கருவேப்பிலை, இதெல்லாம் அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்தால் தான் நல்லா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அப்போ தான் நம்ம தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வேண்டும் நல்லா வதங்கி வரணும். ஓகே, இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை பேனில் ஆற வச்சு அப்புறமா மிக்சியை போட்டு ஓட்டி எடுக்கலாம். இப்போது தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லியும் சுவையான தக்காளி சட்னி சாப்பிடலாமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.